ராஜாவின் நீதிமன்றத்தில் மிகவும் புத்திசாலி அமைச்சர். இந்த அமைச்சருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருந்தது. ராஜா அவரிடம் கேட்காமல் பெரிய முடிவை எடுக்கவில்லை. இதன் காரணமாக நீதிமன்றத்தில் உள்ள மற்றவர்கள் அமைச்சரை பொறாமைப்படுத்தினர். ஒரு நாள் ராஜா அமைச்சரிடம், நீங்கள் மிகவும் புத்திசாலி, ஆனால் உங்கள் மகன் மிகவும் முட்டாள், அர்த்தமற்றவர் என்று கூறினார். அமைச்சருக்கு இது அதிகம் பிடிக்கவில்லை. உங்கள் சிறந்த கம்பீரத்தை கேள்விப்பட்டார். இந்த காரணத்திற்காக நீங்கள் இதை சொல்லுமோ? என் மகன் ஏன் முட்டாள் என்று நினைக்கிறீர்கள்? தினமும் காலையில் நான் மக்களை சந்திக்கச் செல்லும் போது உங்கள் மகன் இருக்கிறான் என்று ராஜா கூறினார். நான் ஒவ்வொரு நாளும் அவரிடம் தங்கம் அல்லது வெள்ளி எது மதிப்புமிக்கது என்று கேட்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்கள் மகன் வெள்ளி சொல்லும் போதெல்லாம். இதை கேட்டு நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அமைச்சர் மோசமாக உணர்ந்தார். எதுவும் சொல்லாமல் நேராக வீட்டிற்கு சென்று தனது மகனிடம் கேட்டார், தங்கம் அல்லது வெள்ளி எந்த உலோகம் மிகவும் மதிப்புமிக்கது? மகனுடனுக்குடன் பதிலளிக்க தந்தை அவரை தங்கம் என கருதினார். அமைச்சர் பின்னர் கேட்டார், தங்கம் மதிப்புமிக்கது என்று உங்களுக்கு தெரிந்தால் ஒவ்வொரு நாளும் ராஜாவிற்கு ஏன் தவறான பதில் கொடுக்கிறீர்கள்? வெள்ளி மிகவும் மதிப்புமிக்கது என்று சொல்லுங்கள். சூரியன் பதிலளித்தது, தந்தையே, தினமும் காலையில் ராஜா மக்களை சந்திக்க சந்தைக்கு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை மைனுக்கு முன்னால் 2 நாணயங்கள் 1 வெள்ளி வைக்கிறார் என்று அழைக்கிறார். மற்றும் ஒரு தங்கம் மற்றும் மிகவும் மதிப்பு மிக்க தங்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் வெள்ளி நாணயத்தை எடுக்கிறேன். ராஜா சிரித்து வெளியேறுகிறார். அமைச்சர் தனது மகனிடம் கேட்டார், இன்று ஒவ்வொரு நாளும் ஏன் வெள்ளி நாணயத்தை எடுக்கிறீர்கள்? இதன் காரணமாக முழு நீதிமன்றமும் என்னை கேலி செய்தது. இதை கேட்டு மகன் தனது தந்தையை தனது அறைக்கு அழைத்துச் சென்று ஒரு பெட்டியை திறந்தார். பெட்டியில் வெள்ளி நாணயங்கள் நிரம்பியுள்ளன. இவ்வளவு வெள்ளி நாணயங்களை பார்த்தபோது அமைச்சர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தன என்று கேட்டார். சூரியன் பதிலளித்தது, தந்தையே, இவை ராஜா எனக்கு கொடுத்த நாணயங்கள். நான் ராஜாவிற்கு சரியான பதிலை கொடுத்து தங்க நாணயத்தை எடுத்துக்கொள்ளும் நாளில் அவர் என்னிடம் இந்த கேள்வியை கேட்பதை நிறுத்துவார். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வெள்ளி நாணயத்தை பெறுவதை நிறுத்துவேன். நான் தங்க நாணயத்தின் மீது வெள்ளியை விரும்பினேன். அது அதிக மதிப்புள்ளது என்று ராஜா முன்மொழிந்தார். அவர் சிரித்து அதிகம் யோசிக்காமல் விலகிச் செல்கிறார். ஒரு தங்க நாணயத்திற்காக எனது தினசரி வெள்ளி நாணயத்தை இழக்க நான் விரும்பவில்லை. இதை கேட்டதும் அமைச்சர் தனது மகனை பற்றி பெருமைப்படுகிறார். மக்கள் தனது மகனை முட்டாள் என்று அழைத்தாலும் அவரது மகனின் ஞானம் ஒரு புத்திசாலித்தனமான நபருக்கு மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டார். இப்போது யாராவது தனது மகனை முட்டாள் என்று அழைக்கும் போதெல்லாம் அமைச்சர் சிரித்து வெளியேறுவார். நண்பர்களே, சிலர் சிறிய வேலைக்கு பெரிய மதிப்பை சேர்க்கின்றனர். மற்றவர்கள் காட்டாமல் பெரிய காரியங்களை செய்யும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது சரியானது என்று உங்களுக்கு தெரிந்தால் மக்கள் உங்களை முட்டாள் அல்லது பைத்தியம் என்று அழைத்தாலும் பரவாயில்லை. உலகம் அடிக்கடி புரிந்து கொள்ளாதவர்களை பைத்தியம் என்று அழைக்கிறது. எனவே இந்த கதையை அதிகமான மக்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால்